வணக்கம். பங்குச்சந்தை. இந்த பேரை கேட்டாலே பாதி பேருக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும் இல்லையா? ஏதோ ஒரு பெரிய புதிர் மாதிரி நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு உலகம்னு நினைப்போம். ஆனா உண்மையில அப்படி இல்ல. இன்னைக்கு அந்த புதிரை உடைச்சு பங்குச்சந்தைய ரொம்ப ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியற மாதிரி நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பாயிண்டே இதுதாங்க. பங்குச்சந்தைங்கிறது எதுவும் மர்மமான உலகம்லாம் கிடையாது. அது நாம டெய்லி பாக்குற காய்கறி மார்க்கெட் மாதிரி தான். எப்படின்னு கேக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. காய்கறி மார்க்கெட்ல காய்கறியை வாங்குறோம், விக்கிறோம். அதே மாதிரி தான் பங்குச்சந்தையில பெரிய பெரிய கம்பெனிகளோட பங்குகளை வாங்கி விக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இந்த பயணத்துல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல மார்க்கெட்னா என்னன்னு ஒரு சூப்பரான கதை மூலமா புரிஞ்சுக்க போறோம். ரெண்டாவது, இன்வெஸ்டிங், ட்ரேடிங். இது ரெண்டுக்கும் என்னப்பா வித்தியாசம்? மூணாவதா, இந்த சந்தைய ஆட்டி படைக்கிற நம்மளோட உணர்ச்சிகள் பத்தி பாப்போம். நாலாவதா, இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கு, நம்மள பாதுகாக்க யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா, சரிப்பா, நான் என்னோட முதலடியை எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். சந்தை ஒரு பழக்கமான இடம். சரி, இந்த பங்கு, ஷேர்னு சொல்றாங்களே, அப்படின்னா நிஜத்துல அது என்ன? வாங்க ஒரு உதாரணத்தோட ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன கதை சொல்றேன், கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட் அருண் ஒரு டீ கடை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ஆனா அவர்கிட்ட 6 லட்சம் தான் இருக்கு. என்ன பண்றது? யோசிச்சு அவரோட 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆளுக்கு 1 லட்சம் வாங்குறாரு. அதுக்கு பதிலா சும்மா இல்ல, அந்த டீ கடையோட மொத்த உரிமையில ஒவ்வொருத்தருக்கும் 10% பங்குகளை கொடுத்துடுறாரு. இப்போ என்னாச்சு? அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் அருணோட டீ கடைக்கு பார்ட்னர்ஸ், அதாவது பகுதி உரிமையாளர்கள் ஆகிட்டாங்க. ஒரு பெரிய கம்பெனி பொதுமக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதும் இப்படிதான். அப்போ அந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரியுது? பங்கு அல்லது ஷேர்ங்கிறது வேற ஒன்னும் இல்ல, ஒரு கம்பெனியோட மொத்த உரிமையில ஒரு சின்ன துண்டு. நீங்க ஒரு ஷேர் வாங்குனீங்கன்னா நீங்க அந்த கம்பெனியோட ஒரு பகுதி ஓனர் ஆயிடுறீங்க. அருணோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு பங்குதாரரா மாறிடுறீங்க. சிம்பிள் இல்லையா? சரி, ஒரு கம்பெனியோட ஒரு பகுதி நம்மகிட்ட இருக்கு. இப்ப அடுத்து என்ன? இங்கதான் 2 முக்கியமான பாதை பிரியுது. செக்ஷன் 2, இன்வெஸ்டிங் மற்றும் ட்ரேடிங். ஒரே மார்க்கெட் தான், ஆனா அதுக்குள்ள போறதுக்கு 2 வேற வேற வழிகள் இருக்கு. திரும்பவும் நம்ம காய்கறி மார்க்கெட்டுக்கே போவோம். அங்க ஒரு தக்காளி வியாபாரிய பாருங்க. அவர் என்ன பண்ணுவாரு? காலையில தக்காளிய வாங்கி அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள லாபம் வச்சு வித்துடுவாரு. அவரோட நோக்கம் வேகமா லாபம் பாக்குறது. இதுக்கு பேரு தான் ட்ரேடிங். அதாவது ஷேர்ஸ கொஞ்ச நேரத்துல வாங்கி வித்து லாபம் பாக்குறது. ஆனா இன்னொரு பக்கம் இந்த தென்னந்தோப்பு ஓனரை பாருங்க. இவர் ஒரு தென்னங்கன்றை நட்டு பல வருஷம் பொறுமையா தண்ணி ஊத்தி வளர்க்கிறார். அந்த மரம் மெதுவா வளர்ந்து பல வருஷத்துக்கு அவருக்கு தொடர்ச்சியா வருமானம் கொடுக்குது. இதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிங். ஒரு நல்ல கம்பெனிய தேர்ந்தெடுத்து அதோட வளர்ச்சியில நீங்களும் ஒரு பங்குதாரரா இருந்து நீண்ட காலம் பொறுமையா காத்திருக்கிறது. சோ சிம்பிளா சொல்லணும்னா, ட்ரேடிங்கிறது ஒரு ஸ்பிரிண்டர் மாதிரி, ஷார்ட் டேர்ம் ரேஸ். விலை ஏறுதா இறங்குதான்னு சார்ட்ட பார்த்துக்கிட்டே இருக்கணும், வேகமா முடிவெடுக்கணும், ரிஸ்கும் ஜாஸ்தி. ஆனா இன்வெஸ்டிங்கிறது ஒரு மேரத்தான் மாதிரி, ரொம்ப நாள் ஓடணும். கம்பெனி நல்லா இருக்கா, அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பொறுமை ரொம்ப முக்கியம். காலப்போக்குல ரிஸ்க் குறையும். நீங்க தக்காளி வியாபாரியா இல்ல தென்னந்தோப்பு ஓனராங்கிறது உங்களோட நோக்கத்தை பொறுத்தது. சரி, நம்பர்ஸ், சார்ட்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வாங்க நம்ம 3வது பகுதிக்கு போலாம். சந்தையின் உணர்ச்சிகள். ஆமாங்க, வெறும் கணக்குகளை தாண்டி இந்த பங்குச்சந்தையை இயக்குறதுல நம்மளோட உணர்ச்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. நம்ம மார்க்கெட் வரலாறுல இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. 1992ல ஹர்ஷத் மேத்தா ஊழல், பேராசை எப்படி ஒரு சந்தையையே கவிழ்க்குன்னு காட்டுச்சு. ஒரே ராத்திரியில கோடீஸ்வரன்கிற ஆசை ஆயிரக்கணக்கான மக்களை வீழ்த்துச்சு. அடுத்து 2001ல கேதன் பாறைக் ஊழல், மத்தவங்க எல்லாம் பண்றாங்களேன்னு கண்மூடித்தனமா ஒரு கூட்டத்தோட போனா என்ன ஆகும்னு ஒரு பாடம் கத்து கொடுத்துச்சு. அப்புறம் 2008ல வந்த உலக பொருளாதார நெருக்கடி, பயங்கிற ஒரு உணர்ச்சி மொத்த சந்தையையும் எப்படி முடக்கும்னு நமக்கு காட்டுச்சு. ஆக சந்தையோட இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த 2 உணர்ச்சிகள் தான், பேராசையும் பயமும். இப்போ 4வது பகுதிக்கு வருவோம், ரிஸ்கும் பாதுகாவலரும். சரி, இவ்ளோ குழப்பம், பயம், பேராசை எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல யாரு இதெல்லாம் பார்த்துப்பா? யாரு இந்த ஆட்டத்தை நேர்மையா வச்சிருக்கா? யோசிச்சு பாத்தீங்களா? இவ்ளோ ரிஸ்க் இருக்கு, நம்ம பணத்தை யாரு காப்பாத்துவா? இந்த கேள்வி உங்க மனசுல கண்டிப்பா வரணும். இதுக்கான பதில்தான் செபி, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க தான்
இந்திய பங்குச்சந்தையோட அதிகாரப்பூர்வமான வாட்ச்டாக். முதலீட்டாளர்களை பாதுகாக்கிறதும் வர்த்தகம் எல்லாம் நேர்மையா நடக்குதான்னு பாக்குறதும் தான் இவங்களோட முக்கிய வேலை. யாராவது தப்பு பண்ணா உடனே உள்ள வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. இதை இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, பங்குச்சந்தை ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ செபி தான் அந்த மேட்சோட அம்பையர். யாராவது தப்பா விளையாடினா, ரூல்ஸை மீறினா உடனே அவங்களுக்கு ரெட் கார்டு காட்ட செபிக்கு முழு அதிகாரம் இருக்கு. சூப்பர். இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. 5வது பகுதி, உங்களுடைய முதல் படி. ஓகே, இப்போ உங்களுக்கு மார்க்கெட்னா என்ன, அதுல இருக்கிற பாதைகள், ஆபத்துகள், பாதுகாவலர்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. சரி, இப்ப நாம என்ன பண்ணணும்? வாங்க பார்க்கலாம். இந்த மொத்த பேச்சிலிருந்தும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இதுதான். 1. கத்துக்கோங்க, தெரியாம எதையும் பண்ணாதீங்க. 2. ரிஸ்க்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை சமாளிக்க கத்துக்கோங்க. 3. பொறுமையும் ஒழுக்கமும் தான் உங்க மிகப்பெரிய பலம். 4. லாபம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி உங்க முதலீட்டை பாதுகாக்கிறது தான் முக்கியம். 5. கத்துக்கிறத மட்டும் என்னைக்கும் நிறுத்தாதீங்க. சோ எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. இப்போ ஒரே ஒரு கேள்விதான். உங்க நிதி பயணத்துல நீங்க இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விக்கிற அந்த தக்காளி வியாபாரியா இருக்க போறீங்களா, இல்ல பொறுமையா காத்திருந்து பலன் பாக்குற அந்த தென்னந்தோப்பு உரிமையாளரா இருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான். யோசிச்சு பாருங்க.